ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நம்ம வந்து பர்மனெண்ட்டாக வந்து டெலீட் பண்ணியிருப்போம். பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ண அக்கௌண்ட்டை எப்படி திரும்ப ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ளே வந்துட்டு வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ டேப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கூகுள் குரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டேப்பை இது போல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த சர்ச் பாக்ஸில் வந்துட்டு instagram.com அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா instagram.com சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய கூகுள் குரோமில் instagram.com சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த லாகின் பேஜுக்கு வந்து போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி வந்து வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாகின் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கெட் த இன்ஸ்டாகிராம் ஆப், அதுக்கு கீழே லாகின் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். அந்த லாகின் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த லாகினை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர், யூசர் நேம், மெயில் ஐடி எதனா ஒன்று நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூசர் நேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். யூசர் நேம் ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு என்னமோ இந்த அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை நீங்கள் சரியாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு சரியாக என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட் பாஸ்வேர்டு வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் வந்து நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். லாகின் இருக்கு பாருங்கள், லாகின் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ லாகினை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கிளிக் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாண்ட் டு கீப் யூஸிங் திஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த கணக்கை தொடர்ந்து வைத்திருக்க விரும்பினால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க, கோரியுள்ளீர்கள் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்குள்ளே நாங்கள் வந்து பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணிடுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த டேட்குள்ளே தான் நம்ம வந்து ரெக்கவர் வந்து பண்ண முடியும். ஓகே, அந்த டேட்குள்ளவே நீங்கள் இது போல் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் நீங்கள் போட்டு உள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கேட்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ண உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை அவங்க சொன்ன டேட்குள்ளவே நீங்கள் ரெக்கவர் பண்ண விரும்புனா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி கீப் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, அந்த டேட்க்கு மேலே போச்சுன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த டேட்குள்ளவே நீங்கள் ரெக்கவர் பண்ண விரும்பினா பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ரெக்கவர் பண்ணும்போது நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்தீங்க அப்படின்னா இந்த பாப்பப் வரும். இதில் நீங்கள் கீப் அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் ஆகிடும். ரெக்கவர் ஆகி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்படி தான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.